3, 2, 1. ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னுடைய பையனுடைய ப்ராஜெக்ட்க்கு நான் பண்ண பிரெயின் மாடலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரெயின் மாடல் உங்களுடைய பசங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் ஹோம்மேட் கிளேயில் தான் இந்த பிரெயின் மாடலை நான் செஞ்சேன். இந்த பிரெயின் மாடலை எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள் க்ரீம் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் கோகோனட் ஷெல்லு. அதை எடுத்து அந்த ஷெல்லை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டை அதில் நம்ம ஈவனாக பெயிண்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஈவனாக பெயிண்ட் பண்ணி இந்த பெயிண்ட் கலரு பிங்க்கோ இல்லை க்ரீமிஷோ இல்லை, பிங்க் அண்ட் க்ரீமிஷ் மிக்ஸ் ஆன கலர். அது உங்களுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் பாக்ஸில் கிடைக்கும். இந்த கலர் நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தேடினாக்கா பாருங்கள். இப்போ நான் கம்ப்ளீட்டாக அதை பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை 2-3 ஹவர்ஸ் நல்லா காய விட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக காஞ்சிச்சு இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ப்ரஷ்ஷு, பிங்க் கலர் பெயிண்ட், ரெட் கலர் பெயிண்ட், சால்ட் வாட்டர் அண்ட் வீட் ஃப்ளார், கோதுமை மாவு. நம்ம டைரெக்டாக சால்ட்டை வந்து வீட்டில் போட்டாக்கா ஃபங்கஸ் க்ரோ ஆகும் மாடலில். ஃபஸ்ட்டு சால்ட்டை வந்து தண்ணியில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி சால்ட் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம மாவை பேச ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனாக்கா அதில் ஃபங்கஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சால்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி பேசைய ஸ்டார்ட் பண்ணணும். இது மாவு பேசையும் போது தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பேசைஞ்சு அதில் பிங்க் கலரு அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். அதில் பாருங்க, இப்போ மாவு கெட்டியாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஸ்பூனில் தான் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ அக்ரிலிக் பிங்க் கலர் பிசைஞ்ச மாவில் பிங்க் கலரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மாவு பிசையணும். இந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மாவை பிசைஞ்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாக உருட்டணும். இந்த மாதிரி ஐ திங்க் 10 பீசஸ் ஆர் 10 to 15 பீசஸ் ரெடி பண்ணி இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷெல்லில் க்ளூ இல்லை ஃபெவிகால் ஏதாவது போட்டு நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். டைரெக்டாக கூட நம்ம ஸ்டிக் பண்ணலாம், பட் பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகும்போது அது விழுந்துடும். ஸோ நம்ம சேஃபர் சைடு இதுக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்ட வைக்கிறது சேஃபர் சைடு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணோம். தென் அது கார்னரை ஜாயின் பண்ணி விடணும். அகெயின் இன்னொரு பீஸை எடுத்து சேம் வே ஒட்ட வைக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷெல்லை வந்து சேம் ஷேப்பில் தான் ஒட்ட வைக்கணும். ரெண்டாவது பீஸை எடுத்து அதே மாதிரி அதுக்கு மேலே, ஸோ கம்ப்ளீட்டாக இதே மாதிரி ஷேப்பில் இந்த ஃபுல் ஷெல்லை வந்து நம்ம கவர் பண்ணணும். க்ளே கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் க்ளே பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான லென்த்தும் இதில் கிடைக்கும். நம்மளுக்கு பாருங்கள், சேம் ஷேப்பு அதே ஷேப்பே இப்போ ஃபுல் கோகோனட் ஃபுல்லு இதே மாதிரி ஒட்ட வைக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒட்ட கேப்பு சென்டரில் இன்பிட்வீனில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியணும். கார்னரில்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும்.